இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமொழி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது இன்று முதல் வெள்ளிக்கிழமை மாலை முதல் தொடர்ச்சியாக தமிழக தேர்தல் கள நிலவரங்களை தரப்போகின்றோம். அத்துடன் தேர்தல் கணிப்பீட்டையும் தரப்போகின்றோம். அங்கு இப்பொழுது தமிழக தேர்தல் களம் என்பது 234 இடங்கள் மொத்த எண்ணிக்கை. ஒரு ஆட்சி அமைப்பிற்கு குறைந்தது 118 ஆசனங்கள் தேவைப்படும். அங்கு 4 முனை போட்டி என்று சொல்லுகின்றாலும் அங்கு இருமுனை போட்டி தான் தேர்தல் கள நிலவரம். இப்ப 4 முனை போட்டி என்பது யாரு? இபிஎஸ் பழனிசாமி அதிமுக சார்பாகவும், திமுக சார்பாக ஸ்டாலினும், நாம் தமிழர் சீமான் அவர்களும், தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்களும் 4 முனை போட்டி என்று சொல்லப்பட்டாலும் தெருவெல்லாம் 4 முனை போட்டி தான். அங்கு தேர்தல் கள நிலவர போட்டி என்பது இருமுனை போட்டி தான். திமுக அதிமுக திமுக 2 தான். அப்ப ஆக அங்கு அது ஒரு குறைந்த கணக்காக ஒரு 118 ஆசனங்களுக்கான மகா போட்டி நடைபெறுகின்றது. ஆனால் நாம் தொடர்ச்சியாக சொல்வது, இலங்கை போன்று ஜேபிபி வருவதற்கு முன்பாக நாம் புத்தி அறிஞ்ச காலம் தொட்டு பணநாயகம் காசுதான் ஒரு வெற்றியை தீர்மானிக்கிறது. இது யாரும் இல்லை என்று மறைக்க முடியாது. அந்த வகையில் மிக அதிகமாக ஆசியா கண்டத்திலே கொடிகட்டி பறக்கும் தேர்தல் அது இந்திய தேர்தல். அது எல்லாவற்றையும் விட மிக அதிகமான பணப்பட்டுவாடவும் அன்பளிப்புகளும் கையூட்டுக்கு அந்த கையில் இருக்கிறது கையூட்டு இப்படின்னு சொல்லி ஏராளமான அன்பளிப்புகள் நிறைந்த, அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், எந்த வகையிலும் இந்த மாதிரியான பொருள் சகிதமாகவும் அன்பளிப்பு கூடாகவும் தேர்தல் கையூட்டுகளாக தமிழகம்தான் முன்னணி தேர்தல் களம். அந்த வகையில் இன்னும் 2-3 தினங்களில் மிகப்பெரிய பணப்பட்டுவாடா நடைபெற்றுவிடும். இப்பொழுது திமுக தானே ஆட்சியில் இருக்கின்றது. இந்த திமுக எதிரான ஆட்சியாக பிஜேபி மிகப்பெரிய களம் பார்த்து வருகின்றது. அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சவாலான ஒரு தேர்தல் மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தேர்தல் களம்தான். எப்படியாவது இதை உடைக்க வேண்டும், இந்த திமுகவை உடைக்க வேண்டும் என்று ஒரு கங்கணத்தில் அமித்ஷா, யாரு பிஜேபியின் பொதுச் செயலாளர் அல்லது ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், மிகப்பெரிய களம் அமைத்திருக்கின்றார். யாருடன்? இபிஎஸ் அதிமுக என்ற கட்சியுடன் இணைந்து ஒரு பங்காளி கட்சியாக அதிமுகவும் பிஜேபியும் இணைந்து வருகின்றது. வாக்களிப்பில் தேர்தல் கூட்டாக வருகின்றது. சரி, இதுக்குள்ள விஜய் எங்க வருகின்றார் என்றால், விஜயை மிகப்பெரிய டெல்லியில் 2 முறை அழைத்து மிகப்பெரிய பேச்சுவார்த்தைகள் செய்து அவரை தனியாக களம் கண்டு இறக்கியிருக்கிறார். தனியாக இவரை தமிழக வெற்றி கழகத்தை இறக்கியிருப்பதற்கான காரணம், சிறுபான்மையினர், குறிப்பாக முஸ்லிம் வாக்குகளை உடைக்க வேண்டும், முஸ்லிம் வாக்குகளை திருப்ப வேண்டும் என்றால் அது காலாகாலமாக திமுகவுக்குத்தான் மிகப்பெரிய முஸ்லிம் வாக்குகள் இருக்கின்றது. ஆனால் அதை உடைப்பதற்காகத்தான் இவரை தனியாக இறக்கிறது. விஜய்க்கான ஒரு மாஸ் இருக்குல்ல, பெரிய கிரவுட் இருக்குல்ல. ஆனால்
மிக அதிகமான கூட்டங்கள். இப்ப நான் பார்த்த அளவில் தூத்துக்குடி அண்மையில் ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக தூத்துக்குடியில் மிகப்பெரிய 1 கோடி மக்களை பார்க்கலாம். அதே போன்று திருநெல்வேலியிலே மிகப்பெரிய, இதெல்லாம் நம்ம ஊரு, என் ஊரு தூத்துக்குடி, சாத்தாங்குளம், என் ஊரு, அந்த ஊர்கள் எல்லாம் மிகப்பெரிய கூட்டங்கள் விஜய்க்கு சேர்ந்து இருக்கின்றது. இப்ப என்ன விஜயை பார்க்க வாரங்கள்லாம் எவ்வளவு ஒரு கேவலமான பெண்களை பார்க்கின்றோம். மிக அதிகமான பெண்கள் நான் அவருக்கு பொண்டாட்டியாக இருக்கிற ஆசைப்படுகின்றேன் என்ற வார்த்தையை பாருங்களேன் விஜய்க்கு. முஸ்லிம் பெண்கள். அடுத்தது இன்னொரு தாய் வந்து சொல்லுது, அதெல்லாம் வேண்டாம், இனம் வேண்டாம், நான் பெற்ற புள்ள ஐசியூல இருக்குது, ஆனா நான் விஜயை பார்க்க வந்திருக்கிறேன். எவ்வளவு வெக்கங்கட்ட வார்த்தைகள் பாருங்கள். விஜய்க்கு பொண்டாட்டியாக இருக்க ஆசைப்படுகிறேன். எனது கணவரை விட எனக்கு விஜயை தான் பிடிக்கும். இது கூட என் கணவருக்கு தெரியும். ஒரு மானங்கட்ட ஆம்பளை வாழ்றான் பாருங்களேன். இப்படி மிகப்பெரிய ஒரு மாஸ் காட்டும் ஒரு நடிகர் தான், அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவரை பார்ப்பதற்காக வருகின்ற கூட்டம் அதிகம். அது கூட்டமாக இருந்தால் என்னை கேட்டால் இல்லை, அது வாக்குக்கான கூட்டங்கள் அல்ல, அது மாஸ் காட்டுவதற்கான கூட்டம். சரி, 4 முனை போட்டி என்று வருகின்ற போதும் இல்லை. தேர்தல் களம் என்பது அதிமுக திமுக தான், 2 களம் தான் போட்டி. மொத்த இடம் 234க்கான இடங்கள். சரி, இப்ப வங்கதேசம் என்னது, அதாவது மம்தா பானர்ஜி வங்கதேச மாநிலத்தில் உடைக்கின்றார்கள். இந்த முறை மிகப்பெரிய களம் காண்கின்றது பிஜேபி. மம்தாவை உடைக்கின்றார்கள். அது காரணம் என்னென்றால், மம்தா முற்றும் முழுதாக முஸ்லிம் வாக்குகளை வைத்துத்தான் வெற்றி பெற்று வருகின்றார் 2-3 முறைகளிலும். அதாவது மம்தா பானர்ஜி என்பவர் மிகப்பெரிய களம் காண்பது முஸ்லிம் வாக்குகளை வைத்துத்தான். இதை எப்பொழுது இந்த மந்தான் பரத்தார்கள், அப்படி சொல்லலாமா, மந்தான் பரத்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா, அந்த கூட்டங்கள் தான் இவருக்கு மம்தா பானர்ஜிக்கு வெற்றி கொடுக்கின்றார் என்று ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றது பிஜேபி. ஒரு வழக்கை அந்த தேர்தலுக்கு முன்பாகவே வழக்கு கொண்டு வருகிறது. அந்த வழக்கில 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படுகின்றார்கள். இந்த 1 கோடி மம்தா கூடிய வாக்குகள். மேற்கு வங்கத்தில் SIR மூலம் நீக்கப்பட்ட 1 கோடி பங்களாதேஷ் மற்றும் பர்மா வாக்காளர்களை இந்த தேர்தலில் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்று மம்தா உச்ச நீதிமன்றத்தை தொடர்ந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்குது. தேர்தலுக்கு 5-6 தினங்களுக்கு முன்பாக. SIR என்பது தேர்தலுக்கு பிறகு நடத்தி இருக்க வேண்டியது. மம்தா மேற்கு வங்கத்தில் தாமரை மலர்ந்து என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப ஆக இம்முறை மிகப்பெரிய போட்டியாக இருந்தது மேற்கு வங்கத்தில். மம்தா பானர்ஜியை வீழ்த்தியாச்சு. இனி அளவும் அங்க பார்க்கறதுக்கு இல்லை. அதே போன்றுதான் தமிழகத்தில் வீழ்த்தணும் என்றால், தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் வாக்குகளை அடிக்க வேணும், முஸ்லிம் வாக்குகளை பிரிக்க வேணும், திமுகவிலிருந்து பிரிக்க வேண்டும் என்றால் அது ஒரே வழி, விஜயை களமிறக்குவது. இதே நேரம் ஜனநாயகன் என்ற ஒரு படம், அவர் இறுதி படம், அது முற்று முழுதாக அரசியல். அதுல 2-3 துண்டு வீக் ஆயிட்டு அதெல்லாம் போட்டுட்டாங்க. அந்த ஜனநாயகத்துல ஒரு துண்டு வருது என்று சொன்னால் முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக்கு. ஜனநாயக படத்துல இஸ்லாமிய வெறுப்பு விதை தூவப்பட்டுள்ளது வருகின்ற இந்த காட்சிகள் தேர்தலுக்கு முன்பு வெளியானால் முஸ்லிம் வாக்குகள் திமுகவுக்கு எதிராக பிரியாது என்பதால் மத்திய அரசு தானாகவே திரைப்படத்தை முடக்கிவிட்டு சென்சார் கொடுத்தாங்கல்ல, சென்சாருக்கு போனா குண்டு வைப்பது, இந்த குண்டை தூக்கிட்டு போறது, வெடிப்பதெல்லாம் தொப்பி போட்ட முஸ்லிம் தான். அப்ப ஆக விஜயிட படத்துல, ஜனநாயகம் என்ற படத்திலையும் முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் பாராரு. இந்த தற்கொலைகள், முஸ்லிம் தற்கொலை அவங்க கூட நிக்கிறாங்க. இந்த கேவலம் பாத்தீங்களா? இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. மத அடிப்படையில் மக்கள் மனதை குழப்பும் அரசியல் சதி. டிவிகேவை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கும் பெயர்தாங்கி இஸ்லாமியர்கள் நடிகர் விஜயின் நோக்கத்தை இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள் என்றும், மனித நேயத்திற்கு எதிராக நிற்கும் நயவஞ்சகளை எதிர்ப்பதே உண்மையான நீதி என்றும், நடிகன் விஜய் மீண்டும் 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 முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறார் என்றும் மிகப்பெரிய கண்டன குரல்கள் தமிழக முஸ்லிம்கள் மத்தியிலிருந்து வெளியாக இருக்குது. வரும் தேர்தலில் அவருக்கு சரியான பாடம் புகட்டப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. அதையெல்லாம் சொல்றாங்க, அது நமக்கு சரியா தெரியல. ஆனால் விஜய் படத்துல அது வருகுது. அப்ப மம்தாக்கு மேற்கு வங்கத்துல மம்தாக்கு ஆப்படைச்சாச்சு, பிஜேபி வெற்றி பெறுது. இப்ப இவங்களுக்கு தமிழகம் பெரிய சவால் தானே.
தமிழகம் சவால் என்றால் நான் அங்க நிக்கிறேன் ஒரு கடைசியா தேர்தல்ல ஜெயலலிதா அம்மா சொன்னா மோடியா லேடியா இதை நான் ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கலே வெளியிருந்தேன். அவ எதிர்த்தா போல இப்ப அவட ஜெயா அம்மாட கொலையிலே மர்மம், அதை நாங்க சொல்லியிருக்கிறோம் நிறைய மர்மங்கள். நான் அப்போது மெட்ராஸில் இருக்கின்ற போதுதான் ஜெயா அம்மா ஒரு உத்தரவு போட்டால் மோடியா லேடியாண்டு மிகப்பெரிய, அதாவது மிகப்பெரிய ஒரு பீகார் ஜெயில் போன்று மிகப்பெரிய திரை போட்டு தமிழகத்தை பிஜேபி நெருங்க கூடாண்டு மிகப்பெரிய ஒரு ஜெயில் போன்று ஆட்சி செய்தவர் தான் ஜெயலலிதா அம்மா. இன்றைக்கு அந்த கட்சியை கொண்டு இந்த எடப்பாடி சனியம் கொண்டு அடகு வச்சிருக்கான் மோடி காலுக்குள்ள. இது கேவலம் இல்லையா? மேடையில் 1000 பேசலாம், யதார்த்த பூர்வமா நாம் இது தொடர்ச்சியா பேச போறோம், இது தொடர்ச்சியா வருகின்ற விடயம். ஆக இந்த தேர்தலில் இப்படியாக இந்த பிஜேபியை நுழைய முடியாதவாறு மிகப்பெரிய ஒரு ஒரு புலக் போட்டிருந்தவர் லேடி அம்மா. யாரு? ஜெயா அம்மா. மோடியா லேடியாண்டு. இப்பொழுது அதே போன்றுதான் ஸ்டாலின் பல பக்கத்தாலும் தகப்பனை போன்று அனுசரித்து போகக்கூடிய ஒருவர் சொல்லப்பாரு. இங்க நாம தேர்தலில் யாரும் ஊழல் கிடையாது. இப்ப ஸ்ரீலங்கா எங்களை பொறுத்தோம்னாக்கா ஜேபிபி ஊழலை மொத்தமா நசுக்கி வச்சிருக்குது. இந்த ஊழலுக்கு எதிராக வரக்கூடிய ஒரே ஒரு ஆட்சி நாம் தமிழர். அது நான் பிறகு தரப்புறோம் நாம் தமிழர். இப்ப புள்ள நாம டிஎம்கே அந்த டிஎம்கே மாத்திரம் தான் பேச போறோம். உண்மையான தமிழர்கள்லாம் வாக்களிக்கணும். அது வெற்றி பெற இல்லையே. இப்பவும் நான் தமிழர் 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது. இப்ப யாருமே எங்க அம்படிக்க தேவையில்லை, தேர்தல் முடிஞ்சிட்டு வாங்க எங்கிற கணிப்பை தள்ளுவோம். இப்ப இந்த தேர்தல்ல இந்த 234 இடங்களிலையும் ஸ்டாலின் டிஎம்கே 140 to 150 இடங்களை கைப்பற்றது. காணுமா? போதுமா? யாராருக்கு இனிப்பு யாராருக்கு கசப்பா எங்களுக்கு தெரியாது. இந்த தேர்தல்ல 145 இடங்களுக்கு குறையாமல் இடம் பிடிக்குது. அது சரிதானே? அப்ப ஆக ஆட்சி அமைக்கிறது தேவையான எண்ணிக்கை வந்துட்டல, டிஜிட்டல் வந்துட்டு இல்ல. 118 ஆசனம் இருந்தால் ஆட்சி அமைக்கலாம். ஆனால் 150, 140, 145, 50, 140க்கு 150க்கும் விடப்பட்ட ஆசனத்தை டிஎம்கே கைப்பற்றுது. அதற்கான அத்தனை வேலைகளும் கச்சிதமா முடிக்கும். திமுக என்பது ஒரு மலை, அது எவரெஸ்ட் மலை போன்றது. அந்த மலையை அகற்றுவதற்கு ஒரே ஒருவர் நடிகர் விஜயகாந்த் மாத்திரம்தான் முயன்றார். அவர் அரசியல் சாணக்கியம் இல்லை. அதே போன்று நாம் தமிழிடம் அரசியல் சாணக்கியம் இல்லை. என்னை கேட்டால் இப்பொழுது விஜயகாந்த் அவர்களின் மனைவி பிரேமலதா ஒரு அரசியல் அவ என்ன நோக்கத்துக்காக சேர்ந்தவர் எனக்கு தெரியா. சில வேளை அவர் சென்ட்ரல் எம்பிக்கு ஆசைப்பட்டு போயிருப்பார். இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் அவருக்கு மத்தியில எம்பி தாரண்டு ஏமாத்தி நின்றுதான் அவை இதுக்குள்ள வந்திருக்கிறார். அரசியல் சாணக்கியம் என்பது பிரேமலதா இங்கு வந்திருக்கிற இடம் சரி, அது அங்கிருந்து நம்ம சில வளர்ச்சியை பிடிக்கணும். நாம் என்ன சொல்லுகின்றோம் என்றால், இப்ப பாருங்க, ஜெயாம்மா லேடி அம்மா ஜெயாம்மா இருக்கும் வரைக்கும் ஒரு ராணுவ முகாம் போன்று அவ தன்னுடைய அதிமுக கட்சியை கட்டி பாதுகாத்து வந்தவ இல்லையா? அவட இறப்புக்கு பிறகு பாருங்கள், ஓபிஎஸ் என்பது நம்பிக்கை நட்சத்திரம். 2 தடவை அவகிட்ட சிஎம் கொடுத்தாங்க, கேட்டாங்க, கொடுத்தார். ஆனா இபிஎஸ் அப்படியா? அவ யாரு? சசிகலா சின்னமடம் எவ்வளவு நம்பிக்கையா கொடுத்தா பாவி, இன்னைக்கு அவன் வெளியே போட்டான் பாவி. அப்ப யாரு நம்பிக்கை துறை? ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ? சொல்லுங்க மக்கள். நீங்க எல்லாம் இது தமிழக மக்களிடம் நாம முன்வைக்கின்ற ஊடக ஆதங்கம். எனவே ஓபிஎஸ் பெரிய குளத்துல தொடர்ந்து கொள்றார். தேனி பெரிய குளம் மக்கள் வெற்றி பெறார். அதல்ல இங்க பிரச்சனை. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை நட்சத்திரம், கட்சிக்கு விசுவாசி. ஊழல் எவன் இங்க யார் இருக்கிறான்? ஊழல் எல்லா வேலையும் ஊழல் இருக்கும். தமிழக அரசியல்ல ஊழல் இல்ல ஒரே கட்சி நான் தமிழர் மட்டும்தான் வரணும். என்ன வாக்குக்கு காசு தர மாட்டேன், காசு இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். இதுதான் பேச்சு. அது பிறகு பார்ப்பேன், நான் தொடர்பு இருக்கின்றேன். ஆக 140 to 150 இடங்களுக்குள் ஒரு டிஜிட்டல் கிட்டத்தட்ட 145 இடங்களை கைப்பற்றி திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கின்றது என்பதுதான் கதை. நாமல் தேர்தல் முடியும் வரை 5 தினங்கள் இருக்கின்றது. வாக்களிப்பு நெருங்கும் வரை ஒரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நாங்கள் தமிழக தேர்தல் களத்தின் பார்ட் 1 தந்திருக்கின்றோம். 4 பார்ட் 5 பார்ட்டாக பிரித்திருக்கின்றோம். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருவரை முன்னிறுத்துவோம். நாங்கள் அடுத்த பார்ட்டில் இபிஎஸ் அவர்களை பார்ப்போம். ஏன்னா இபிஎஸ் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் அல்ல, அதை நான் மீண்டும் பதிவு செய்கிறோம். இபிஎஸ் பணம் இருக்கலாம், அவர் விவசாய ஃபேமிலி
பட்டதாரி அதெல்லாம் ஓகே. ஆனால் ஓபிஎஸ்ஐ ஓபி பன்னீரை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பிக்கை நட்சத்திரம். ஜெயலலிதாவால் நம்பிக்கையா பார்க்கப்பட்டவர் 6 மாதங்களுக்கு முதல்வரை ஒப்படைத்தார். கேட்டாங்க கொடுத்தாங்க. இது சரிதானே? அந்த வகையில சசிகலா அம்மா கேட்டுக்கொண்டு போய் அவருக்கு நான் மிகப்பெரிய ஒரு லெட்டர் எழுதினேன். நீ அவசரப்பட்டு ஆட்சியை பிடிக்க போகாத, கம்பி எண்ணுவாயண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஆட்களுக்கு புரியலாம். நாமல் அதுக்கு பிறகு அவர் பெங்களூர் சிறைக்கு போகிறார், அவசரப்பட்டார். இப்பொழுது அவர் ஒரு இபிஎஸ்சி எதிராக களம் அமைத்திருக்கின்றார். இதுதான் திமுக வெற்றிக்கான முதல் படியாகவும் பார்க்கின்றோம். கொங்கு மண்டலம், அதாவது டெல்டா போன்ற பகுதிகளில் டிஎம்எம்க்கு மிகப்பெரிய ஒரு அறுவடை இருக்கின்றது. அதை யாரும் அசைக்க முடியாது. நாம் தொடர்ச்சியாக வருகின்ற ஒவ்வொரு காணொலிகளும் எல்லோரும் பற்றியும் விவாதிப்போம். இப்ப யாரும் இதில் அம்படிக்க வர தேவையில்லை. இது தமிழகத்துக்கான தேர்தல் களம். இங்க ஸ்ரீலங்காக்கான யாரும் மூக்கு நுழைக்க தேவையில்லை. பாருங்க, கேட்டா புடிக்கடி சுத்திட்டு போயிட்டே இருங்க. இது ஒட்டுமொத்தமாக இது தமிழக சேனல். நாம் தமிழக தேர்தல் பற்றிய கணிப்பீடுகளின் பார்ட் 1 தந்திருக்கிறோம். நாளை பார்ட் 2 சந்திப்போம். நன்றினர்களை மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.